கழுகு பாம்பு பிடிக்கிறது பார்த்துருக்கிறீங்களா? அது என்ன பண்ணுன்னா அந்த பாம்பை தரையில வச்சு சண்டை போடாது. அது காலை யூஸ் பண்ணி தூக்கிட்டு மேல பறந்துரும். ஆனா இப்ப என்னன்னா தரையில வச்சு சண்டை போட்டா அங்க பாம்புக்கு பலன் இருக்கு. நல்ல விஷமுள்ள பாம்புனா ஒரு கொத்து அவ்வளவுதான், கழுகு செத்து போயிடும். அதனால அந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா அதை தூக்கிட்டு பறந்து போயிருது. காத்துல இருக்கும்போது பாம்புக்கு அங்க பவர் இல்லை. ஏன்னா அது பாம்போட டொமைனே கிடையாது. கழுகு 10,000 20,000 ஹைட் வர போகும். அந்த ஹைட்ல ஆக்சிஜன் கூட ரொம்ப தின்னா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். பாம்பு ஏற்கனவே மயக்கம் போட்டு கழுகு மேல இருந்து கீழே போட்டுச்சுன்னா பாம்பு கீழே விழுந்து செத்தே போகும், அவ்வளவுதான், முடிஞ்சது. சோ கழுகுக்கு இந்த யுத்தம் ரொம்ப ஈஸியா மாறிச்சு, ரொம்ப கஷ்டப்படல, சும்மா தூக்கிட்டு போச்சு, அதோட டொமைனுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் ரொம்ப சங்கட்டமா ரொம்ப கஷ்டமா முடியாம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நீங்க இன்னும் உங்க பிரச்சனைகளை இந்த நேச்சுரல் ரெல்ம் இயற்கைக்குரிய மண்டலத்திலே சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்துக்கு உங்களுடைய யுத்தத்தை நீங்க ஷிஃப்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், வெற்றி ஈஸியா உண்டாகுங்க. ஒருவேளை அது வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம். உங்க பிரச்சனையை ஆவியின் மண்டலத்துக்கு எடுத்துட்டு போங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த பிரச்சனை பவர்லெஸ் ஆகிறது நீங்க பாப்பீங்க. அந்த யுத்தத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டாகிறது நீங்க பாப்பீங்க. Download ShareChat.